வணக்கம் மாமன் அவர்களே, ஜேமிலிருந்து உங்கள் தரன். இந்தியன் காணொளி எதை பற்றி என்றால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த யூகேஎஸ் இளங்கோவன் அவர் இப்போ மரணம் அடைஞ்சிருக்கிறார். அதை நாங்கள் கொண்டாடுறபடியாகவும் இல்லை, அதை பற்றி நாங்கள் துக்கம் மனசிக்கிறபடியாகவும் எங்களுக்கு இல்லை. அவர் யார் எங்களுக்கு நல்லதும் செய்யலை, தீமை கணக்க செய்திருக்கிறார். நல்லது ஒன்றும் செய்யாத மனிதர். அவர் என்ன தீமை செய்தவர் என்றால், மன்னிக்க முடியாத ஒரு மிருகத்தை ஒப்பிடக்கூடிய ஒரு விடயத்தை அவர் செய்திருந்தார். என்னென்றால், எங்களோட தம்பி பாலச்சந்திரன் இறந்தபோது எங்களோட தேசத்தில் மகன் தம்பி பாலச்சந்திரன் இறந்ததை ஒட்டி தான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஒரு மிருகம் கூட செய்யாத விடயத்தை மனிதனாக அவர் ஒரு பச்சிலம் பாலன் இலங்கை படையினால் படுகொலை செய்த போது அதை ஒரு கொண்டாடி மகிழ்ச்சி விட்ட ஒரு மனிதர் தான் இந்த காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன். அவர் அந்த கட்சிக்காண்டி பின்னுக்கு இருந்தாலும் இப்போ சில பேர் உருட்டலாம், கட்சியின் நிலைப்பாட்டை அவர் கட்சியின் நிலைப்பாடு இல்லை, இது தனி மனிதராக கட்சியின் தலைவராக ஒரு மனிதராக அது அந்த விடயத்தை சொன்னது மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு ஈழத்தமிழால் ஏற்க முடியாத ஒரு விடயம். அது ஒரு எங்கள் மத்தியில் ஒரு அருவருப்பை இவர் மீது ஒரு அருவருப்பை ஏற்படுத்துகிற ஒரு விடயம். அப்படி இருந்தபோது இப்போ இறந்திருக்கிறார். இறந்தபோது எங்களோட தேச தலைவரையே தன் கட்சியின் தலைவர் என்று சொல்லிக்கொண்டு உருட்டி கொண்டு இருக்கிற உருட்டு மன்னன் இந்தியாண்ட அம்பு எங்களோட செந்தமிழன் சீமானண்ட ஃபேக் பெயரில் திரிகிற செபஸ்டியன் சைமன் அவர் அந்த இறுதி வணக்கத்துக்கு போயிருக்கிறார். போய் அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார். நான் எங்களோட இதில் ஒரு பழமொழி இருக்குது. என்ன பழமொழி என்றால், மதியார் முற்றத்தை மிதியாது என்று, மதிக்காதவற்ற வீட்டை போகாது என்ற ஒரு பழமொழி எங்கள்கிட்டயே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் வலிஞ்சு போய் அங்கே போய் போனது மட்டும் இல்லை, அஞ்சலி செலுத்துறது மட்டும் இல்லை, அங்கே போய் அவரை புகழ்ந்து தள்ளி இருக்கிறார். மைக்க பிடிச்சி ஈவிகேஎஸ் இளங்கோவனை புகழ்ந்து தள்ளி இருக்கிறார். அப்போ எங்கேயோ முரணாக இருக்குல்ல. இதைத்தான் நாங்கள் நடுவலன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். இது இந்தியா உளவுத்துறையால் எங்களை பேக்காட்டுறதுக்காண்டி எங்களை மடையர்கள் அண்டு நெச்சு கொண்டு, நார்மலாக மிருகங்களுக்கு 5 அறிவுன்னு சொல்லிவினோம், மனிதனுக்கு 6 அறிவுன்னு சொல்லிவினோம். ஆனால் சீமான ஃபாலோ பண்ணுறாக்களுக்கு 4 அறிவு கூட இருக்குன்றது ஒரு சந்தேகமான விடயம். என்றால் இப்படி ஒரு மனிதன் பொய் சொல்ல, ஆனால் தன் வாயால் வெற எல்லாமே பொய்களாக இருக்கும்போது உருட்டுக்கள். ஒருக்கா விஜயை புகழ்வார், விஜய் போய் விஜயை எதிர்ப்பார். ஒருக்கா விஜயகாந்தை தரக்குறைவாக ஊற்றிய கதைப்பார், பேருந்து அங்கே போய் விஜயகாந்தை புகழ்வார். ரஜினிகாந்த் எவ்வளோ தூரம் தரக்குறைவாக கதைக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு தரக்குறைவாக கதைப்பார். பேருந்து போய் இது ரஜினிகாந்தை புகழ்வார். பெரியாரை பெரியார் மேடையில் இருந்து தான் இவர் வந்தவர். பெரியாரை எவ்வளோ தூரம் புகழ்ந்து கதைப்பார். பேருந்து இப்போ பெரியாரை தூத்துவார். திருப்பி பெரியாரை புகழ்வார். பேருந்து இப்போ 2022 பெரியாரை புகழ்ந்தார், திருப்பி தூத்துவார். மாற்றி இந்த வாடகை நாக்கு இருக்குல்லோ, இந்த காசு கொடுத்தால் இந்த நாக்கு பிறண்டோண்டே பிறண்டோண்டே பல அவதூறுகளை பல பொய்களை வாயை துறந்தாலே ஒரு மனிதன் இவ்வளவு பொய்யாக கதைக்க முடியுமா? கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்குல்ல, அந்த புத்தகம் கின்னஸ் புத்தகத்தில் இவருக்கு ஒரு சாதனையாளர் விருது கொடுக்கணும். ஏன்னா ஒரு மனிதன் அசைக்க முடியாத அவ்வளவு பொய்கள், நாக்கை பிரட்டி எப்படி கதகுறை இதெல்லாம் வேண்டாம். பொலிட்டிக்கர்லேயே அதிகமாக நாக்கை புரட்டி பொய் சொன்ன நபரண்ட சாதனையை படைத்த சீமானண்ட செபஸ்டியன் சைமனுக்கு இவரை போல் இந்த சாதனை இனிமேலும் உதராலையும் அதை இதண்ண முடியாது. அவ்வளோத்துக்கு பொய்களை இவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இதுலேயும் இந்த இதுக்கு போனதுக்கும் எங்களோட அந்த கொமெண்ட்லேயே நீங்கள் போய் பாருங்க. கொமெண்ட்லேயே ஈழத்தமிழர்கள் எல்லாரும் தம்பி மேரண்டு எல்லாருமே சீமான காரி துப்பினோம் இந்த விடயத்துக்கு. ஆனால் அதுக்கும் ஐடி விங்கன்னு இருக்கല്ലോ, இங்கே நெட் இந்த டிக்டாக்ல ஐடி விங்கண்டு உருட்டி கொண்டு சீமானுக்கு பின்னால் பணம் சம்பாதிக்கிறார்கள் இருக்கிறமல்லோ. இது ஒரு ஆளுண்ட இறப்பு வீட்டுக்கு போகிறது, அது தமிழற்ற பண்பாடு மண்ணாங்கட்டி என்று உருட்டினமெல்லோ. நிச்சயம் இல்லை. மதிக்காத கண்ட முற்றத்தை மிதிக்கக்கூடாது தான் தமிழற்ற பண்பாடு சொல்லிய ஒரு தனிநபராக நான் என் மீது யாரும் பன்மம் பேசி இதான் நினைச்சினோம்னாலும், என் மீது ஒரு பகை இருந்தால் நான் போய் அந்த இறந்த வீட்டுக்கு போகிறது அது குடும்ப உறவினராக இருந்தால் அது போகிறது அது ஓகே, அது மன்னிக்கலாம், அது தவறு இல்லை. ஆனால் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே, ஒரு ஒட்டுமொத்த ஈழத்தமிழனுடைய சமுதாயத்தை, எங்களோட தேசத்திலேயே அவற்றை அந்த குடும்பத்தை, அவற்றை மகனை
கொச்சப்படுத்தினதில் அது ஒரு மனிதனே செய்ய முடியாத ஒரு அருவருப்பான ஒரு செயலை செய்த ஒரு நபர்கிட்ட இறுதிச்சடங்குக்கு இவர் போய் அங்கே அஞ்சலி செலுத்தி அதுவும் வந்து காவி நிறத்தில் மாலையை போடுறார். சங்கியண்டு தன்னை வந்து சங்கியண்டு மீண்டும் வந்து அடையாளப்படுத்துகிறார். இந்தியாண்ட கைக்கூலியாண்டு மீண்டும் வந்து அடையாளப்படுத்திட்டு புகழ்ந்து தாழ்றார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த இவிகேஸை வந்து புகழ்ந்து தள்ளிட்டு வர்றார். அப்படின்னு அதில் வந்து களஞ்சியம் இந்தியா நேவின்ற களஞ்சியம் அண்டு இவருக்கு பின்னால் இருக்க வலதுகையாக இருந்த அவரும் அதில் நிற்கிறார். அப்போ அவர்கள் போய் இயக்குனர் இருந்த களஞ்சியம் அவரும் அங்கே போய் நிற்கிறார். அவற்றை ஓடியத்தை நான் வெளியிட்டிருந்தேன். அவர் எப்படிப்பட்டவர், எப்படி சுமந்திரனுக்கு பின்னால் நின்று ஈழத்தில் வந்து நின்று கொண்டே இலங்கை இராணுவம் இயக்கத்துக்கு எதிராக தான் போராடிச்சது. பொதுமக்களை வந்து படுகொலை செய்யலையான்ற ஒரு பச்சை பொய்யை எங்களோட ஈழத்தில் வந்து நின்றே சொன்னவரான் சீமாண்ட வலதுகையான களஞ்சியம். அந்த ஆடியோ என்ற இதில் இருக்குது, போய் கேளுங்கள். வேணுமெண்டா உங்களுக்கு ஒன்றும் அனுப்பி விட்றேன். யாராவது பர்சனல் இதன்னுங்கள் அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு திருப்பி அனுப்பி விட்றேன். அப்படிப்பட்ட அதில் வந்து யாரெல்லாம் இதண்ட சுமந்திரன் சொல்லித்தான் சொன்னது. இங்கே இருக்கிற அரசியல் துறை ஆக்கள் சொல்லித்தான் இதண்டு உருட்டுவார். எப்படிப்பட்ட மனதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றும் மறுபடியும் சீமான அண்மையில் வந்து ரஜினிகாந்தை போய் சந்திச்சார். ரஜினிகாந்தை போய் சந்திச்சுட்டு சங்கி என்றால் நண்பன் என்ற ஒரு உருட்டினார். அதுக்கு முதல் வந்து சங்கி என்று இவரை சொன்னதுக்கு திராவிட கலரில் இருக்கிற செருப்பு எடுத்து என்னையாடா சங்கி என்று சொன்னாண்டு இன்னொரு செருப்பால் அடிப்பேன்னு சொன்ன சீமான் அவர் வந்து பேர்ந்து போய் ரஜினிகாந்தை போய் சந்திச்சுட்டு சங்கி என்றால் நண்பன் அண்டு எவ்வளவு தரக்குறை வந்து ரஜினிகாந்தை ஏசி போட்டு பேர்ந்து வெக்கமே இல்லாமல் என்ன காரணத்துக்காண்டி சீமான் வந்து ரஜினிகாந்தை போய் சந்திச்சாருன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அதுக்கு தான் வர்றேன். இப்போ கொஞ்ச வருடத்துக்கு முதல் வந்து கருணாநிதி இறந்தார். மேடியாக வந்து கருணாநிதி துரோகின்னு சொல்லி தெரிஞ்ச சீமான் மேடியாக கருணாநிதியின் இறப்பை வந்து கொண்டாடுவோம் என்று சொல்லி தெரிஞ்ச சீமான் அவர்கள் வந்து கருணாநிதி இறந்தபோது மட்டுமில்லை, அவர் இறக்க போகிறார்னு செய்து கேட்ட உடனே வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் கருணாநிதி இருந்தார். அப்போ போய் சீமான் வந்து அந்த காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் வந்து காவல் நாயா காவல் காத்தார். என்னண்டு காவல் நாயா சீமான் காவல் காத்தாரா? போய் பாருங்கள், வரலாற்றை போய் பாருங்கள். அதோட வந்து நியூஸ் 7ல் கருணாநிதி இறந்தாண்டு தம்பிமார் எல்லாம் வன்மம் கக்கக்கூடாது, கருணாநிதி வந்து நல்லவர் என்று நியூஸ் 7ல் பேட்டி கொடுத்தார் அந்த இறந்தாண்டு. போய் பாருங்கள், போய் நியூஸ் 7ல் போய் கேளுங்கள். அந்த ஆதார வீடியோ திரை சொல்லி அதெல்லாம் நாங்கள் வந்து பதிவாக போட்ட விடயங்கள். அதற்கு பிறகு கனிமொழியோட இணைஞ்சி லைனில் நின்று கருணாநிதியின் இறுதி அஞ்சலியில் போய் கருணாநிதிக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார். அது மட்டுமா செய்தார்? மறைமுகமாக வந்து போய் சசிகலாவை போய் சந்தித்தார். சசிகலாவை சந்திச்சுட்டு சீமான் சொன்னார் தான் வந்து திராவிடத்தின் காவல் நாய் என்று சொன்னார். தன்னை வந்து திராவிடத்தின் காவல் நாய் என்று வயகூசாமல் சொன்ன நபர் தான் சீமான். அப்போ வந்து உண்மையாக கக்கி இருக்கிறார். இப்போ ஏன் சீமான் வந்து ராயினி போய் சந்தித்தார்? மருத்துவர் இளவஞ்சி, மருத்துவத்துறை அந்த பெண்களுடைய இதில் அமைப்பில் பொறுப்பாக இருந்த இளவஞ்சி அக்கா வந்து நாந்தளிச்சிலேருந்து விலகி போட்டு அவர் பேட்டி கொடுத்தார். அந்த அக்கா என்ன சொன்னான்டா, திராவிடத்திட்ட டிஎங்கேட்ட காசு வாங்கித்தான் சீமான் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறாருன்ற பகிரங்கமாக வந்து குற்றச்சாட்டு உள்ளுக்குள்ளே இருந்து வந்த அக்கா வந்து பகிரங்கமாக வந்து குற்றச்சாட்டை சுமத்தினார். உடனே சீமான் என்ன செய்தார்? அந்த குற்றச்சாட்டை மனங்கடிக்கிறதுக்காண்டி உடனே ரயினிட்டு ஓடி இப்போ வந்து எல்லாரும் வந்து அவரை சங்கின்னு சொல்லினோம் இல்லை. அதுவும் சங்கி அவர் இந்தியாவில் உளவுத்துறைன்ற நபர்ன்றது உண்மையான விடயம். ஆனால் ஏன் அங்கே ஓடினார்ன்றா இந்த குற்றச்சாட்டு டிஎங்கே கிட்ட பணம் வாங்கி வந்து அவர் இதண்டார்ன்ற விடயம் வந்து தனக்கு அதிகமான பாதிப்பாக போயிடுமென்ற ரீதியில் தான் உடனே போய் சங்கியானார். தன்னை வந்து சங்கி என்ற நண்பன் என்ற ஒரு உருட்டை வந்து உருட்டினார். ஆனால் வடிவாக யோசிச்சு பாருங்கள், சைமன்ட தாப்பன் செபஸ்டியன் இறந்தபோது, மலையாளியான செபஸ்டியன் அவர் இறந்தபோது வந்து இது ஸ்டாலின் ஃபோன் எடுத்து அதை வந்து லக் ஸ்பீக்கரில் போட்டு நீங்கள் எடுத்தது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு ஐயா அந்த ஐயமானண்டு ஏன் வந்து அவர் பப்ளிக்கில் அதை போடணும், 5 லட்சம் கொரோனா நிதி அன்று ஏன் போய் ஸ்டாலின்கிட்ட கொண்டு கொடுக்கணும், ஸ்டாலின் டிஎங்கே தான் கல்லார்கள் ஏன் இவர் அதை கொண்டு கொடுக்கணும், இந்தியா இராணுவத்துக்கு இவரே ஆக்களை சேர்த்து கொடுக்கணும், இந்திய இராணுவத்தை புகழ்ந்து ஒரு தமிழனா வந்து போல்வானா அமரன் படத்தை போய் இவரே ஆதரிக்கணும். அந்த படமே வந்து மனித குலத்துக்கே எதிரான ஒரு படமாக இருக்குது. அந்த அமரன் படம் இந்தியா இராணுவத்துக்காண்டி எடுக்கப்பட்ட படம். அதை வந்து எங்களோட ஈழத்தமிழர்களும் இதன்றதான் ஒரு இதான முடியும். அதே மாதிரி சல்லியர்ன்ற படம் ஈழத்தின் தூயவனின் வரலாற்றை திருடி வந்து வரலாறு என்று எடுத்திருக்கிறோம்.
இதையும் போய் சீமானவர்கள் இதன்றார்கள். இந்த ஒழுக்கமற்றவர்கள் படத்தை எடுக்கிறார்கள். கருணாஸ், கூவத்தூர் கருணாஸ்